Hello friends, welcome to our channel Exam Titans. இன்னைக்கு நாம டைம் அண்ட் ஒர்க்கில் நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா மென்னு உமனு பாய்ஸ் மெத்தட். அதில் மொத்தத்துக்கு ரெண்டு வெரைட்டி தான் இருக்குது. ஒன்று அல்லது மெத்தடு, இன்னொன்று மற்றும் மெத்தட். அல்லதுன்றது என்னதுன்னா 4 ஆண்கள் அல்லது 7 பெண்கள் சேர்ந்து இத்தனை வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 3 ஆண்களும் 4 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மெத்தடு அது அல்லது டைப்பு. மற்றும் என்னன்னா 4 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 5 ஆண்கள் 10 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்ட்டு இதில் ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. இந்த 2 மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வாங்க எப்படி சால்வ் பண்ணலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 ஆண்கள் அல்லது 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 23 நாட்கள் முடிப்பார். 12 ஆண்களும் 8 சிறுவர்களும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. எப்போயும் நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், கிவன் டேட்டா எழுதி சால்வ் பண்ணுவோம். அப்போ கிவன் டேட்டா என்னென்ன இருக்குது, 4 ஆண்கள் 4 மென்னு அல்லது 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 29 நாட்கள் முடிப்பாங்களாம். நம்ம டிஃபால்ட்டாக அப்படி தான் எழுதுவோம். எதுக்குன்னா இது இவங்களோட ஒரு நாள் 29 நாட்களில் ஒரு வேலையை முடிச்சிருவாங்கன்னா ஒரு நாளில் 1ல் 29ல் ஒரு பங்கு வேலையை தான் முடிக்க முடியும். இதான் இது கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 12 ஆண்களும் 8 சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. இந்த அல்லதுன்ற மெத்தடு வந்துச்சுனாவே இதை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒரு மெத்தட் இந்த பாய்ஸ் கிவன் டேட்டாவில் இருக்கிற இந்த இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, மென்னும் பாயும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இடையில ரேஷியோ உருவாக்கி அதுலேருந்து சால்வ் பண்ணுறது. இன்னொன்று என்னன்னா தனித்தனியாக இப்போது மென்னு மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க, ஒருவேளை உமன் கொடுத்துருந்தா உமன் மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க, பாய் மட்டும் எத்தனை நாள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறது. இது 2 விதமாகவே நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தடு, இப்போ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 4 மென்னு ஒரு வேலையை 29 நாட்கள் முடிப்பாங்க. இல்லைன்னா 7 பாய்ஸ் அதே வேலையை 29 நாட்கள் முடிப்பாங்க. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 4 மென்னு ஈக்குவல் டு ஒரு வேலையை 1/29 நாளில் முடிப்பாங்க. அதே மாதிரி 7 பாய்ஸ் ஈக்குவல் டு அதே வேலையை 1/29 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ இதுலேருந்து இது பாய்ஸ். இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, ஒரு மென் எத்தனை நாள் முடிப்பாங்க, ஒரு மென் இந்த 4 கீழே வச்சுனா எப்படி வரும், 29 × 4. அதே மாதிரி ஒரு பாய் ஈக்குவல் டு 1/29 × 7. ஓகேவா, இது கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா நம்ம அப்படி எழுதி வச்சுருக்கோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 12 மென் ப்ளஸ் 8 பாய்ஸ் ஈக்குவல் டு எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. அது எக்ஸ். அப்போ நம்ம இப்போ இதை எப்படி எழுதலாம், 12 மென்னு. இந்த மென்னுக்கு பதிலாக நம்ம எப்போ கொஸ்டின் என்ன இருக்குது, ஒரு மென்னுக்கு பதிலாக நம்ம எத்தனை போடலாம், 1/29 × 4 போடலாமா. அப்போ 1/29 × 4. அதே மாதிரி 8 பாய்ஸ் இருக்காங்க. பாய்ஸுக்கு போல் நம்ம என்னென்னு எழுதலாம், 1/29 × 1/29 × 7. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இப்போது ஒரு நாங்க 4 3 நாங்க 12. அப்போது 3/29. இந்த இடத்துல ஏதாவது அடி ஆகுமா, அடி ஆகாது. அப்போ 8/29 × 7. இதுதான் இந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன காமன், அதில் என்ன இருக்குது, 1/29 காமனாக இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 1/29 மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல மிச்சம் என்ன டேட்டாலாம் இருக்குது, இந்த இடத்துல 3 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, 8/7 இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன எப்படி சால்வ் பண்ணலாம், 1/29 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 3/21 ப்ளஸ் இந்த இடத்துல கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்போ இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்போ 8 ÷ 4/7. சரியா, அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ இந்த இதில் என்ன வரும், 1/29 × 21 + 8 29 ÷ 7. அப்போது இந்த இடத்துல என்னன்னு வரும், 29 ஐடியா ஆயிரும். அப்போ 1/7. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ 12 மென்னும் 8 பாய்ஸும் சேர்ந்து அந்த வேலையை ஒரு நாளில் 1/7 தான் முடிச்சிருவாங்க. அப்போ மொத்தம் எத்தனை நாள் முடிக்க முடியும், 7 டேஸில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தடு. ஓகேங்களா, இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த கொஸ்டின் இந்த டைப்பை பொறுத்தளவு கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஷார்ட்கட் இருக்குது, ஆனால் எல்லா கொஸ்டினுக்கும் அது செட் ஆகும்ன்றது கன்ஃபார்ம் சொல்ல முடியும். இந்த மெத்தட் நான் நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் அப்ளை ஆகும். நம்ம அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுவேன். அதில்
அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுறது, கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆக முடியாது, பேசிக் மெத்தட் மட்டும் சால்வ் பண்ணி பழகிங்க. ஓகே, அது இன்னும் அடுத்த மெத்தட். இதே கொஸ்டினை இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். இப்போ இதில் இது வரைக்கும் தான் கிவன் டேட்டா. நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியும், முன்னாடி என்ன எடுத்தோம், ஒரு மென்னு ஒரு பாயை கன்வெர்ட் பண்ணி அவங்க எப்படி சால்வ் பண்ணுறான்னு பார்த்தோம். அது இல்லாமல் இப்போ எப்படி 4 இது நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, 4 மென்னும் 7 பாய்ஸ் ஈக்குவல்னு தெரியுதா. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 4 men ஈக்குவல் டு 7 பாய்ஸ். ஓகேவா, ஏன்னா இதுவும் இது ஈக்குவல், அப்போ 4 மென்னும் 7 பாய்ஸ் ஈக்குவல். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 12 மென்னும் 8 பாய்ஸும் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ஃபுல்லாமேவும் மென்னா மாற்றி வச்சுக்கிறோம். மென்னாவோ இல்லை பாய்ஸாவோ ஏதோ ஒரு டேர்மாக மாற்றி வச்சுக்கணும். அதாவது ஒன்று மென்னை மட்டும் வச்சு சால்வ் பண்ணணும், இல்லை பாய்ஸ் மட்டும் வச்சு சால்வ் பண்ணணும். நான் அதில் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தையுமே பாய்ஸாக மாற்றிக்கிறேன். அப்போ மென்னுன்றதை பாயாக மாற்றணும். 4 மென்னு 7 பாய்ஸ் சமம்னா 12 மென் எத்தனை 12 மென் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 மென்னு வந்து எவ்வளோ ஆகும், 21 பாய்ஸ். 21 பாய்ஸ். ஓகேவா, அப்போ நம்ம என்ன எழுதலாம், 12 மென்னுக்கு பதிலாக 21 பாய்ஸ் போடலாம். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 12 men + 8 பாய்ஸ் இருக்குது. அப்போ 12 மென்னுக்கு பதிலாக 21 பாய்ஸ் போடலாம். 21 பாய்ஸ் + 8 பாய்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு அர்த்தம். கொஸ்டினை அப்படியே நம்ம சிம்பிளாக அப்படி நம்மளுக்கு ஏற்றாப்புல கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டேர்மை மாற்றி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. ஓகேவா, அப்போ இதில் எத்தனை வரும், 29 பாய்ஸ் வந்து எத்தனை நாள் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன தெரியும், 7 பாய்ஸ் வந்து 1 by பாய்ஸ் 7 பாய்ஸ் வந்து 1/29 அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஒரு பாய் எவ்வளோன்னு தெரியும், 1 பாய் = 1/29 × 7. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டு, நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து நமக்கு கொடுத்ததுலேருந்து எழுதி வச்சிருக்காரு. கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 29 பாய்ஸ் வந்து எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கிட்டும் 29 மல்டிபிள் பண்ணுவோம், அப்போ இங்கிட்டும் 29 மல்டிபிள் பண்ணுவோமா, 29 / 29 × 7 அடிச்சோம்னா எவ்வளோ வரும், 1/7. அப்போது இதான் ஆன்சர். என்னன்னு அர்த்தம், இந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டா கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் வருது. நம்ம ஒரு டேர்முக்காக மாற்றி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இதில் ரெண்டு மெத்தடுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டைம் எடுக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான மெத்தடை இப்போ இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இருந்து சால்வ் பண்ணி பழகிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். If 2 men or 3 women can complete a work in 30 days, then in how many days will 6 men and 1 woman able to complete the same work? Given data என்ன எழுதியிருக்காங்க, given data எழுதிக்கிங்க. given data என்ன கொடுத்துருக்காங்க, 2 men அல்லது 3 women வந்து ஒரு வேலையை வந்து 30 நாளில் முடிச்சிருவாங்களாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 6 மென்னு மற்றும் ஒரு உமன் வந்து எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு மெத்தட்லையுமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். 2 men 3 women, இது ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். 2 men 3 women, அப்போ 2 men = 1/30, 3 women = 1/30. அப்போ ஒரு மென்னு 1/60, 6, அதாவது 30 × 2 மாற்றிக்கிட்டேன், டேரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டேன். ஒரு உமன் வந்து 1/90. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 men கொடுத்துருக்காங்க. அப்போ மென்னுக்கு மேலே நம்ம என்ன எழுதலாம், 1/60. அதே மாதிரி ஒரு உமன், அப்போ உமனுக்கு மேலே நம்ம என்ன எழுதலாம், 1/90. இப்படி எழுதிக்கலாமா. இதை அடித்தோம்னா எவ்வளோ வரும், 1/10. இதை அடித்தோம்னா 1/, அப்போ 1/10 + 1/90. இதை வரிசையம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும், 90 நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போது 9 × 10 = 90, 1 = 10 / 90. ஆன்சர் எவ்வளவு, 1/9. ஓகேவா, எக்ஸாமில் சால்வ் பண்ணுறதுனா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணிக்கணும். இல்லை இன்னொரு மெத்தட் உங்களுக்கு இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தட் இப்படி சால்வ் பண்ணி சொல்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது, 2 men = 3 women. அதான் நம்மளுக்கு 2 men அல்லது 3 women ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு.
அப்போ ஒரு மென் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதில் இந்த இந்த இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுன்னா எல்லாத்தையுமே சிங்கிள் டேர்மாக மாற்றி வச்சுக்கணும். அப்போ நம்ம இந்த இதில் என்ன பண்ணணும், உமனுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். அப்போ ஒரு மென் ஈக்குவல் டு 3/2 உமன். அப்போ 6 உமனுக்கு எப்படி, 6 மென்னுக்கு எப்படி எழுதலாம், 6 × 3/2 உமன் போட்டலாமா, ப்ளஸ் 1 உமன். இது எப்படி எழுதலாம், 9 உமன் ப்ளஸ் 1 உமன். அப்போது மொத்தத்துக்கு இது 10 உமன் வருது. இப்போ இந்த இதை வந்து நம்ம ஒரு டேர்மாக மாற்றி வச்சுக்கணும். 10 உமனாக மாறிடுச்சு. இதில் என்ன தெரியும், 3 உமன் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிச்சுக்குருவாங்க. 30 நாளில் முடிச்சுருவாங்க. அப்போ 10 உமன் எவ்வளோ வரும், இந்த இதுலேருந்து தெரியும். ஒரு உமன் வந்து ஒரு வேலை 1/90. அப்போ 10 உமன் ஈக்குவல் டு உமனுக்கு மேலே நம்ம என்னென்னு எழுதலாம், 10 × 1/90. அப்போது அடித்தோம்னா 1/9. ஓகேவா? அல்லது மெத்தடில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இந்த இதில் இடமே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஷார்ட்கட் மெத்தட் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 மென்னு அண்டு 5 உமன் கம்ப்ளீட் a work in 60 days. If a man can do the work of 2 women, then how much time will 5 men and 20 women take to complete half of that work? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நல்லா இந்த இதில் பார்த்துங்க. இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லைன் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம எக்ஸாம் டயத்தில் இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் நம்ம கொஸ்டினை மட்டும் வாசிச்சுட்டு கடைசியில் என்ன கேட்டிருக்காங்கிறது தெரியாமல் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக், இந்த மாதிரி இடத்துல தான் நல்லா சூப்பராக சால்வ் பண்ணுறவங்க கூட கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதனால் எப்பயுமே கொஸ்டின் நீங்கள் எக்ஸாம் பண்ணிட்டீங்கன்னாவேவும் ஒரு கொஸ்டினாக ஃபுல்லாக வாசிருங்க. இப்போ நான் வாசிக்கிறதுக்கு அதிகபட்சம் எனக்கு 20 செகண்ட் ஆயிருந்திருக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக வாசித்து அது என்ன கேட்டிருக்காங்கிறது மஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். சரி, இதில் கிவன் டேட்டா என்னென்ன இருக்குது, 10 மென் 10 men and 5 women can complete a piece of work in 60 நாள். இது கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மென் வந்து 2 உமனுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்லேருந்தே தெரிஞ்சு நம்ம பழைய மெத்தடில் இதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது இதை வந்து சிங்கிள் டைமாக மாற்றி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கிடச்சிச்சுனாவேவும் இதை வந்து சிங்கிள் டைம் அந்த ஒரு ஈக்குவேஷனாக இருக்கிறது குவாட்ரட்டிக்காக இருக்கிறதுல சிங்கிள் டைமாக மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், மென்னுக்கு பதிலாக உமன் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுக்கணும். அப்போ ஒரு மென்னு 2 உமன்னா 10 மென்னு 20 உமனுக்கு சமம். அப்போ 20 உமன் ப்ளஸ் 5 உமன் ஈக்குவல் டு 1/60. அப்போ மொத்தம் 25 உமன் ஈக்குவல் டு 1/60. அப்போ ஒரு உமன் எவ்வளவு, 1/60 × 25. இது வந்து கிவன் டேட்டாவை தான் இப்போ இப்படி மாற்றி எழுதி வச்சுருக்கோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 5 men and 21 எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. நம்ம 5 மென்னுக்கு பதிலாக எப்படி எழுதிக்கலாம், ஒரு மென் வந்து 2 உமன்னா 5 men வந்து 10 உமன் ப்ளஸ் 20 உமன். இது எவ்வளோ வரும், மொத்தம் 30 உமன் எத்தனை நாள் முடிப்பான் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு உமன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும். அப்போ 30 உமன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், 30 × உமனுக்கு பதிலாக என்ன எழுதலாம், 1/60 × 25. ஓகேவா? இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 2. அப்போ 1/2 × 25 50 வரும். இது வந்து 30 உமன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1/50 நாள் ஆகும் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு, ஒரு ஃபுல் வேலையை முடிக்கிறதுக்கு 50 நாள் ஆகுது. அப்போ பாதி வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 25 நாள். இந்த ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு நம்மளுக்கு, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சுனாவே டக்குன்னு சால்வ் பண்ணிட முடியும். ஒரு டைமுக்கு எல்லாத்தையுமே மாற்றி வச்சிட்டிங்கனாவே அடுத்தடுத்து நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. 4 men and 6 women can complete a work in 8 days. 4 men and 6 women can complete a work in 8 days. Okay. While 3 men
and 7 women can complete a work in 10 days. 3 men plus 7 women can complete a work in 10 days. In how many days 10 women complete it? 10 women மட்டும் எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. இது வந்து அண்டு மெத்தடில் இது கொஞ்சம் பெருசு சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் வந்துருச்சுனாவேவும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, 2ஐயும் 1க்கு ஈக்குவல் பண்ணிக்கிங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதுதான் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஸ்டின் நம்ம எழுதுறப்பையும் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி வச்சுடுங்க. அப்போ என்னங்க 32 men ப்ளஸ் 48 women ஈக்குவல் டு 1 இருக்கும். அதனால் இருக்கட்டும், இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணி, அதே மாதிரி இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. 30 men ப்ளஸ் 70 women. ஏன்னா இது ரெண்டுமே 1க்கு தான் ஈக்குவல். ஓகேவா? அப்போ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னாவேவும் நம்ம இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கணும். இதை என்ன பண்ணிக்கலாம், இப்போ 32 மென்னுக்குலாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ எப்படி வரும், 32 men இங்கிட்டு இருக்காங்க, இங்கிட்டு 30 men இருக்காங்க, இங்கிட்டு வரவும் மைனஸ் ஆமாம் 32 men மைனஸ் 30 men ஈக்குவல் டு இங்கிட்டு 48 இருக்குது, இங்கிட்டு 70 இருக்குது. அப்போ 70 women மைனஸ் 48. ஓகேவா? இந்த 48 women வரும். அப்போ சால்வ் பண்ண எப்படி வரும், 2 men ஈக்குவல் டு 22 women. ஓகேவா? அப்போ 1 men ஈக்குவல் டு 11 women. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, ஒரு இந்த ஈக்குவேஷன்லேருந்து மென்னு உமனு நம்ம பழைய மெத்தட் மாதிரி தான், மென்னு உமனுக்குரிய ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சி போச்சு. அப்போ கொஸ்டின் வந்து இதை கொண்டு இதில் சால்வ் பண்ணோம்னா எப்படி வரும், ஒரு மென்னு வந்து 11 women. அப்போ 4 மென்னு வந்து 44 women. 44 women ப்ளஸ் 6 women ஈக்குவல் டு 1/8. இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன் நான். அப்போது 50 women ஈக்குவல் டு 1/8. அப்போ ஒரு உமன் எத்தனை நாள் கொடுப்பாங்க, 1/8 × 50. நம்மளுக்கு ஒரு உமன் எப்படி எவ்வளோ நாள் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 10 women எவ்வளோ கேட்குறாங்க. 10 womenக்கு என்ன எழுதுவோம், 10 women ஈக்குவல் டு 10/8 × 50 அடித்தோம்னா 40. இதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இது வந்து பேசிக்கான மாடலு. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறது பேசிக் மெத்தட் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. இது ப்ரொசீஜர் எப்படி இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதுன்னு கற்றுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஷார்ட்கட் வந்து நீங்கள் பழகிறது ரொம்ப நாள் ஆகும். ஆனால் பேசிக் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. அதனால் பேசிக் மெத்தட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷார்ட்கட்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த சேனலை எவ்வளோ நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், எக்ஸாம் டைட்டன்ஸ் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.